என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முல்லர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, வருகின்ற மே 20ஆம் தேதி தம்பி தீபக் பாண்டியனோட நினைவு தினம் வருது. குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 to 6 லட்சம் பேர் மக்கள் கூடுவாங்க அப்படின்னு உளவுத்துறைக்கு ரிப்போர்ட்டர் போனதாகவும், அதனால் நெல்லை எஸ்பி அவர்கள் இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுறதா, சிலம்பரசன் அவர்கள் சார் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுறதா ஒரு தகவல் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இல்லை நினைவுதினொட்டி இதனால் ஏதாவது ஒரு பழிக்கு பழி சம்பவம்னு நடந்துருமோ. அதே போல் இன்று பார்த்திங்கன்னா தம்பி தீபக் பாண்டியனோட அந்த படுகொலை சம்பந்தமான விசாரணை இன்று நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. இன்னும் முழுமையான தகவல் தெரியலை. வந்ததுக்கப்புறம் நம்ம அது சம்மந்தமாக மக்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அப்படினால இதை காரணம் காட்டி திருநெல்வேலி ஃபுல்லாக பயங்கர செக்கிங் வேலை நடந்துகிட்டு இருக்குது. இதன் அடிப்படையில் தான் நம்ம இதற்கு முன்னாடி 2 காணொலி போட்டோம். தேவையற்ற கருத்துக்கள் சோசியல் மீடியாக்களில், குறிப்பாக இன்ஸ்டாகிராம் பக்கங்களில், வாட்ஸ்அப் தளங்களில், முன்னூல் தளங்கள்லாம் பதிவு செய்யாதீங்க, தலை சிதறும், பழிக்கு பழி எடுப்போம், விரைவில் பழிக்கு பழி விழுகும் அப்படின்ற மாதிரிலாம் போடாதீங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இதை கேட்காம ஒரு சில இளைஞர்லாம் பதிவு செஞ்சாங்க. அதற்கு மீறி அவர்கள் வழக்கில் வாங்கியிருக்காங்க. இதுவரைக்கும் நேற்று வரை காலை வரை பார்த்திங்கன்னா எஸ்பி சாரே வெளியிட்டிருப்பார். 69 பேர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு. இன்று பார்த்திங்கன்னா 90 தாண்டிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நினைவு தினத்தை ஒட்டி இன்னும் எண்ணற்ற பேர் கை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட சோசியல் மீடியாவை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தணும். தேவையற்ற கருத்துக்களை பதிவு பண்ணி தேவையற்ற வழக்கில், வீண் வழக்கில் பெறாதீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என்னோடய மாப்பிள்ளை, அதோடு என்னோடய மனைவியோட கூட பிறந்த சகோதரன், அதாவது அழகர் புறப்பாடுக்கு நேற்றைய முன்தினம் நாங்கள் அழகர் கோயிலுக்கு போகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா அப்போ தான் சொல்லிட்டு போகிறேன், இந்த மாதிரி ஸ்பெஷல் டீம் எல்லாத்தையும் கை செஞ்சிட்ருக்காங்க. இது வரைக்கும் 42 பேரை கை செஞ்சுருக்காங்களாம். நீங்களாம் தம்பி கூட ஃபோட்டோ எடுத்தாலாம் அது சோசியல் மீடியாவில் பரவி இருக்கிறோம். ஏதோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் ஏதோ ஒரு வீடியோ கத்தி வச்ச மாதிரி ஏதோ நீங்கள் பசங்களாம் சேர்ந்து எடுத்து போட்டிங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக உங்களை கைது நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால் தேவையில்லாமல் வெளியில் போய் இது பண்ணிட்டு தேவையில்லாமல் பண்ணாதீங்க. ஒழுங்காக வீட்டை போய்ட்டு போய் இருங்கடான்னு சொல்லிவிட்டு என்னோடய அலுவலகம் போய் வரலை. ஊருக்குள்ள ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அதில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டீம் தூக்குறாங்க. என்ன ரீசன் கேட்கும்போது பார்த்திங்கன்னா, கம்மாக்கரையில் எவனா 5-6 பேர் தங்கியிருக்காங்க, நம்மள இவங்களாம் அடக்கலாம் கொடுக்குறாங்க நம்மள, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன ரீசன் போய் கேட்கும்போது அந்த ரீசனை சொல்கிறாங்க. அப்போ நம்ம அடையாளப்படுத்திக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்தியன் ப்ரெஸ் கிளப்பில் ஒரு மெம்பராகவும் இருக்கிறேன். அதே போல் நம் தலைமுறை ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரிப்போர்ட்டராகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன ரீசனுக்காண்டி இந்த கை செய்யணும், இல்லை உள்ளூருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் இவனை அடித்தது யார் அப்படின்னு நாங்கள் விசாரிக்கிறக்காண்டி அந்த ஊருக்கு பக்கத்தில் சுந்தராஜம்பட்டி போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நமக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சு வந்திருக்க ஸ்பெஷல் டீமு, திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்க டீமு தான். இவங்க கண்டிப்பாக கை செஞ்சு பாளையங்கோட்டை சிறையில் அடைச்சிடுவாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். சரி, அப்படின்னு நம்ம இதுக்கு மேலே பேச முடியாது. நம்ம இதுக்கு மீறி ஏன் எதுக்கு நம்ம ஏதாவது கேட்க போனோம் அப்படின்னா, நீங்கள் ஊடகத்துறையில் இருந்துட்டு எங்களோட வேலையை தடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பானாலும் சரி, நம்மளோட நாலேஜை இதோட்ட நிப்பாட்டிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒதுங்கி வந்தாச்சு. என் கண்ணு முன்னாடி நடந்த இந்த நிகழ்வு. இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னு பார்த்திங்கன்னா, பக்கத்தில் அரமனூரில் மாப்பிள்ளை வெங்கடேசன் ஒரு ஆள் இருக்காப்புல. அவர் வேறு ஒரு சமூகம், நம்ம சமூகமே கிடையாது. அதை நான் ஒரு சமூக சொல்ல நான் குறிப்பிடவில்லை. இது வரைக்கும் மாமான்னு உரிமையாக பேசுவேன். இந்த மாப்பிள்ளையும் இவங்களோட சேர்ந்து தெரிஞ்சிருக்காங்க. அப்போ செம்பியனேந்தலில் மட்டுமே எத்தனை பேர் பார்த்திங்கன்னா, என்னோடய மாப்பிள்ளை முனியசாமி அப்படின்ற முனியாண்டி மாப்பிள்ளை ஒன்று, அப்புறம் தம்பி முனிசா அப்படின்ற ஒரு ஆள் ஒன்று, அப்புறம் மாப்பிள்ளை வசந்தகுமார்ன்ற ஒரு ஆள் ஒன்று, இவன் காதகனரில் ஒரு பையனை கைது செஞ்சுருக்காங்க. அதே போல் இப்போ நான் சொன்னேன் இல்லையா வெங்கடேஷ், அந்த மாப்பிள்ளை ஒன்று, மொத்தம் ஒரு 5 பேர் ஒட்டி கை செஞ்சுருக்கு இந்த காவல்துறை. கைது பண்ணி கொண்டு போயிட்டு தகவலும் இங்கே கொடுத்துட்டாங்க. பாளையங்கோட்டை சிறையில் சிறைப்படுத்திட்டாங்க. அப்போ அதற்கப்புறம் தான் நம்ம பார்த்துட்டு ஒரு சில பேர் இந்த பாரதின்னு ஒரு தம்பி ஒரு வழக்கிலோட இது வரைக்கும் கிடையாது. நம்மள்ட்ட நல்லா பேசுவான். அப்பா நம்ம சேனலோட அவனோட வீடியோலாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அவன் இன்ஸ்டாகிராமில் வீடியோலாம் நல்லா போடக்கூடிய ஆள். ஆனால் அவன் பண்ண தவறு என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் ஏதோ தம்பி தீபக் பாண்டியன் ஃபோட்டோ போட்டு இல்லை ஏதோ ஒன்று போட்டு பழிக்கு பழி எடுப்போம்னா ஏதோ ஒன்று போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டதாகவும் அவங்க உறவினர் சொன்னாங்க. ஏதோ இன்ஸ்டாவில் போட்டிருப்பேன் போல இருக்கேன். இதை காரணம் காமிச்சு காவல்துறை கைது செய்ய கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அப்போ கைது செய்யக்கூடிய நபர்கள் மீதெல்லாம் 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா, 1
1.5 கிலோ கஞ்சா வந்து வச்சுருந்தா வந்து விநியோகம் செஞ்சதாக வந்து சொல்லப்படுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடையில வழிப்பறி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இவங்க ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி 3 பிரிவின் கீழே இதான் நம்ம நேற்று காணொலி போட்டோம். ஸோ அந்த இதுக்காண்டி வந்து அந்த கண்டென்ட் வந்து எடுத்துட்டாங்க. என்னென்னா அந்த எஃப்ஐஆரை பற்றி போட்டிருந்தோம், எஃப்ஐஆர் அதில் ஃபோட்டோ போட்டிருந்தோம், அதனால் அதை வந்து எடுத்துட்டாங்க. அதனால தான் இப்போ வந்து நம்ம நார்மலாக அந்த வீடியோ வந்து நம்ம வந்து பதிவு செய்கிறோம். ஏன் நான் அதை கூட நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ விஷயங்கள் கண்ணு முன்னாடியே நடக்குது. ஏன்னா அந்த தம்பி பாரதிங்கிற தம்பிகிட்டலாம் முன்னாடியே சொல்லுவேன், டேய் இந்த ஸ்டேட்டஸ் வைக்கல உனக்கு என்னடா கிடைக்கிது, அவன் இதுக்கு மீறி நல்ல விஷயங்களே எவ்வளவோ சொல்லியிருக்கான், சரிங்களா, நல்லா படிங்க, நல்லா மது பழக்கத்துலேருந்து வெளில வாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லலாம், அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் போட சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இன்ஸ்டாகிராமில் இந்த வேலையில் வந்து செஞ்சுருக்கேன். அதே போல் இப்போ என் மாப்பிள்ளைலாம் கேட்க இவங்களும் இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு ரீல்ஸாக ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அது வந்து அதனால தான் காவல்துறை வந்து தூக்கியிருக்கு. இந்த மாதிரி இங்கே மட்டும் கிடையாது, திருச்சியில், இங்கிட்டு திண்டுக்கல், ஒவ்வொரு பகுதியிலையுமே யாரெல்லாம் இது பதிவு செய்கிறாங்களோ இது முழுக்க நெல்லை காவல்துறை தான் வந்து தனிப்பட தான் வந்து கைது செய்யுது. அதனால் தேவையற்ற கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பதிவு செய்யாதீங்க, சரிங்களா. இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நான் தான் நம்ம இளைஞருக்கு தொடர்ந்து சொல்கிறேன். இதில் விட நம்ம அதை பதிவு செய்கிறோம், அதில் ஒரு தம்பி புரிதல் இல்லாமல் ஒரு விஷயம் வந்து போடுறோம். நீங்கள் வந்து நம்ம இளைஞர்களே வந்து அச்சுறுத்துற மாதிரி இருக்குது, நீங்கள் வீடியோ போட்டு அவங்க எல்லாம் அப்படி போடுறாங்க இப்படி போடுறாங்க, அதெல்லாம் நீங்கள் இது வந்து சொல்கிறது கிடையாது, ஆனால் நம்மளுக்கு போடுறதுக்கு மட்டும் சொல்கிறீங்க, அவங்க பாருங்கள் எப்படி போடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தம்பி நீ என்றைக்கு வழக்கில் சிக்க போறியா எனக்கு தெரியலை, சரியா. அதாவது வந்து சத்திரியத்தனம் முக்கியமாக சாணக்கியத்தனம் முக்கியமான சாணக்கியனாக தான் இருக்கணும் என்னை பொறுத்தவரை. நான் சொல்ல வருவேன், எந்த இடத்துல சத்தியத்தனமோ அங்கே தான் நம்ம சத்திரியத்தனம்னு, எல்லா இடத்தையும் நான் வீரன் சூரியன் நினச்சிட்டு இருந்தேன்னு தேவையில்லாத வழக்குகளில் உள்ளே தான் போகணும், சரிங்களா. நமக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசாக நினச்சா காரியம் தான் பெருசுன்னு நினைக்கணும், சரிங்களா. ஒவ்வொருத்தையும் சிந்தித்து செயல்படணும். எத்தனை பேர் வந்து சோசியல் மீடியாக்கள் அதாவது என்ன இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தம்பி தீபக் பாண்டியனோட அந்த நினைவு தினம் இது வந்து மக்கள் வந்து அதிகமாக கூடுவாங்க அப்படின்னு ஒரு உளவுத்துறை இன்றைக்கி நான் பசுபதி பாண்டியனுக்கு ஈக்குவலாக தம்பி தீபக் பாண்டியன் புகைப்படம் எல்லா பக்கட்டும் கொடியாக இருக்கட்டும் பேனராக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பொறிக்கப்பட்டிருக்கு. பசுபதினுக்கு ஈக்குவலாக தம்பியோட வாழ்க்கையில் வந்து குறுகிய காலகட்டங்களாக இருந்தாலும் தம்பி தீபக் பாண்டியனை எத்தனை பேர்த்துக்கு எத்தனை நாளாக தெரிய வந்திருக்கும். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் தம்பி தீபக் பாண்டியனை வந்து நம்ம சேனலில் இன்டர்வியூ எடுத்தோம், அதுதான் அதிகமாக வைரலாக இருக்கும். அது எல்லாருமே நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். சமூக இளைஞர்களுக்கு இன்னொரு கோரிக்கை வைக்கிறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா 10ஆம் போட படிச்சுட்டு அதுக்கப்புறம் யாருமே படிக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் நாங்கள் உங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் சிறைக்கு செல்கிறோம். எதுக்காண்டி நாங்கள் போராடுறோன்னு கூட இன்னும் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் ரவுடி கிடையாது, கட்ட பஞ்சாயத்து கிடையாது, சமூகத்தின் விடுதலைக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம். தனி நபரை கொல்லணும்னு எங்களோட இலக்கே கிடையாது. எங்கள் மக்கள் எங்கெல்லாம் அடிபட்டுறாங்களோ அங்கெல்லாம் எங்களோட கால்கள் பயணிக்கும். பசுபதி பாண்டியரோட கொள்கைகள், தியாகி முத்துமலாவோட பாதையில் நாங்கள் பயணிப்போம். இளைஞர்கள் தயவு செஞ்சு என்னை பின்பற்ற இளைஞர்கள் யாரும் மத அருந்தக்கூடாது, போதை பழக்கத்துக்கு அடிமையாக கூடாதுன்னு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி பின்பற்ற இளைஞர்களை நான் வழிநடத்த தயாராக இருக்கேன். போன வருஷம் செப்டம்பர் 11 அன்னைக்கு தம்பி தீபக் பாண்டியன் ஃபோட்டோ பார்க்கும்போது அந்த இடத்துல தான் நின்னேன். அந்த இடத்துல நின்று தான் அண்ணே எங்கள் பேரை சொல்லுங்கள் அப்படின்னவே அது அந்த வீடியோ கூட அதிகமாக வைரலாச்சு. என்கிட்ட தான் அந்த விஷயத்த சொன்னான், அண்ணே களப்போராளிகள்னு சொல்லுங்கண்ணே, பசுபதி பாண்டியனோட களப்போராளிகள்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு அந்த சொன்னேன். எனக்கு கேட்கலன்னா அப்புறம் நல்லா சிரிச்சுக்கிட்டே தம்பி போய்ட்டு அதுக்கப்புறம் சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருந்தான் அந்த தம்பி. ஆனால் இந்த போன வருஷம் ஐயாவோட அந்த நினைவு தினத்தப்போ அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது என்ன அறியாமல் அந்த இடத்துல கண்ணு கலங்கிக்கிட்டே இருந்தது, கண்ணீர் தண்ணி ஓடிட்டே இருந்தது. ஏன்னா அந்த ஃபோட்டோ பார்க்க அந்த இடத்துல தம்பி பேசினது, அதேபோல் இன்டர்வியூ கொடுத்தது. முதல்ல எல்லா ஊடகமும் என்ன சொன்னிச்சு, தம்பி தீபக் பாண்டியன் ரவுடி, இவன் மேலே A1+ அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் பேசினாங்க. அதற்கப்புறம் நம்ம இளைஞர்கள் வந்து அந்த யூடியூப்பில், அதுவும் குறிப்பாக நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம லோகோ தான் நல்லா தெளிவாக தெரியும், மூவந்தர் மீடியா லோகோ. நான் இங்கே எதுக்கு எங்களோட கால்கள் பயணிக்குதுன்னே உங்களுக்கு தெரியலை. நம்ம இளைஞர்கள் வந்து 10வது மேலே படிச்சுட்டு விட்டுடுறீங்க, மது பழக்கத்தை அதிகமாக ஆகிட்டீங்க, அதுலேருந்து வெளியில் வாங்க, கவனம் செலுத்துங்க, நாங்கள் எதுக்கு போராடுறோன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயம் சொல்லிப்போம். அதுதான் அதிகமாக இதாச்சு. அதுக்கப்புறம் தான் தீபக் பாண்டியனை யாரெல்லாம் ரவுடின்னு சொன்னாங்களோ அந்த பையன் நல்லது சொல்லியிருக்கான், அந்த பசங்க அவங்க வந்து அவங்க இளைஞர்கள் வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கான் அப்படின்றத எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு நல்ல விஷயங்கள் தான் அடுத்தது தான் ரீச் ஆகுது. தம்பி தீபக் பாண்டி சொன்னது என்ன, எங்களோட கால் எதுக்கு உங்களுக்காண்டி தான் நாங்கள் வந்து போகிறோம், நீங்கள் வந்து நல்ல கல்வியில் கவனம் செலுத்துங்க, மது பழக்கத்துலேருந்து வெளியில் வாங்க அப்படின்னு நல்ல விஷயங்களை சொன்னான். மறுபடியும் ஆயத்தை எடுங்கன்னு தம்பி தீபக் பாண்டியன் சொல்லவே கிடையாது, சரியா. அடி தான் தீர்வுன்னு சொன்னான். அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு தான் சொன்னேனே தவிர்த்து நீங்கள் வாங்கன்னு யாரையுமே கூப்பிடல தம்பி தீபக் பாண்டி. அதை நான் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பாருங்கள், பாண்டியநாடு வலைவலியில் இருக்கும். அடி தான் தீர்வுன்னு தம்பி சொல்லியிருப்பான். அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம், எதாக இருந்தாலும் எங்கள்கிட்ட வா, என் அப்ராணி மக்கள்கிட்ட போகாத
அப்படி தான் தம்பி தீபக் பாண்டியன் சொன்னது. அதே போல் நீங்கள் என்னோட கலை சூழ்ந்து வந்து நில்லுங்க, என்னோட அந்த மாதிரி வந்து நம்ம திருப்பி அடிப்போம் வாங்க அப்படின்னு யாரையுமே நான் போன லைனுக்கு, அதாவது நான் தான் ஆயுதம் எடுத்துட்டேன் என்னோடய பாதைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு வந்து தம்பி தீபக் பாண்டியன் சொல்லலை. சரியா? நீங்கள் கல்வியிலையும் மதுப்பழக்கத்துலேருந்து வெளில வா, கல்வியில் நல்லா முன்னேறுங்க, நல்லா படிங்க அப்படின்னு தான் தம்பி சொன்னாங்க. அதே போல் ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் காட்டுங்க அப்படின்னாலும் நிறைய விஷயங்கள் தம்பி பேசினாப்புல. ஆனால் இன்றைக்கி அந்த நல்ல விஷயங்களை எடுத்து பிடிச்சி சும்மா தேவையில்லாமல் நாங்கள் பழிக்கு பழி எடுப்போம், விரைவில் தலை சிதறும் பதறும், இதெல்லாம் எதற்கு? வீண் வழக்கில் எதற்கு? இந்த வழக்கை நம்ம சந்திக்கணும், இதெல்லாம் நமக்கு தேவையா? அதனால் நம்ம இளைஞர்கள் வந்து சிந்திச்சு செயல்படுங்க. இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். சரியா? அதனால் வந்துட்டு நம்ம இளைஞருக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கருத்து நான் வந்து உங்களுக்கு பதிவு செய்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உணரணும், புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றக்காண்டி தான் சொல்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி யார் மீதாவது வந்து பொய் வழக்குகள் வந்து இப்போ தொடர்ந்து அது எல்லாமே இந்த அட்ராசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியாக்களில் பதிவு செய்கிற ஆளுகளுக்கு எல்லாருமேலேயும் வந்து வழக்குகள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட வாட்ஸ்அப் தளங்களையும் சரி, இன்ஸ்டாகிராம் தளங்களும் சரி, ஃபேஸ்புக் தளமாக இருந்தாலும் சரி, எந்த தளமாக இருந்தாலும் கவனமான முறையில் பயன்படுத்துங்க. தேவையற்ற கருத்துக்கள் வந்து பதிவு செய்யாதீங்க, வீண் வழக்கில் சிக்காதீங்க. நீங்கள் சிக்குவது மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் சிக்க வச்சிடாதீங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை நான் மறுபடியும் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் காணொலி போடும்போதெல்லாம் வேகாத வெயிலில் நான் ஒரு சென்ட்ரிங் கான்டாக்ட் எடுத்து பார்த்துட்ருக்கேன். அதுலேருந்து தானே நான் அந்த காணொலி வந்து உங்களுக்காண்டி போட்டேன். அன்றைக்கே அந்த பேச்சை கேட்டிருந்தீங்க அப்படின்னா அன்றைக்கி எத்தனை பேர்? 27 பேர் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இளைஞர் வந்து பாதி பேர் தெரிஞ்சிருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர், 50 விடுங்க, ஒரு 30, 20 இத்தனை பேராக தப்பிச்சிருந்துருக்கலாம். ஆனால் நீங்கள் தவறுனது நிலவு இது வரைக்குமே இன்னும் போய்கிட்டே இருக்கான். என்ன நிலமன்னு தெரில. அதனால் வருகின்ற மே 20 தம்பியோட நினைவுதினம் எப்படி அனுசரிக்கப்பட இருக்குது என்னன்றதை தகவல் வந்ததுக்கப்புறம் நான் சோசியல் மீடியாவில் வந்து பயன்படுத்துகிறேன். அப்படி நமக்கு தம்பி தீபக் பாண்டியனோட நினைவு தினத்துக்கு வந்து அனுமதிக்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு 2 வீலரில் யாரும் வரக்கூடாது. நான் இப்போயே நான் சொல்லிடுறேன். ஏன்னா 2 வீலரில் வந்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாத வழக்கில் சிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் அதெல்லாம் வேணாம். முடிஞ்சால் இயக்கங்கள் கட்சிகளோட வாகனங்களில் அமைதியான முறையில் வந்துட்டு அமைதியான முறையில் இங்கே வழிபட்டுட்டு போங்க. அதுக்கு அனுமதிக்கிறாங்களா இல்லை அனுமதிக்கு வந்து எந்த மாதிரி நிபந்தனைகளோட்டு அனுமதிக்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து வெளிக்கொண்டு வரேன். தயவு செஞ்சு மீண்டும் சொல்கிறேன், சோஷியல் மீடியாக்களில் தவறான கருத்துக்களை பதிவு செய்யாதீங்க. ஏன்னா நெல்லை கமிஷனரோட ஆர்டர் அப்படி. சரிங்களா? 5 வழக்கு 6 வழக்கு, அதாவது குற்ற வழக்குகள், கொலை முயற்சி, கொலை வழக்குகளில் இருக்காங்க அப்படின்னா அது யார் சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாலும் சுட்டாவது ஆளை பிடிங்க அப்படின்றக்காக. ஸோ துப்பாக்கி சூடு என்பது கால்லையும் இருக்கலாம், நெஞ்சிலையும் இருக்கலாம். அதனால் உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். அதனால் வந்து தேவையற்ற விஷயங்கள் வேணாம். நம்ம இளைஞர்கள், கல்வியில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து கல்வியில் கவனம் செலுத்துங்க. பொருளாதாரத்தில் இருக்கிறவங்க பொருளாதாரத்தில் கவனம் செலுத்துங்க. சரிங்களா? அரசியலாக நம்ம எப்படி ஒன்றுபடுறது, வருகின்ற காலங்களில் வந்து நம்ம எப்படி அரசியல் ஒற்றுமைப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை பதிவு பண்ணுங்க. அதேமாதிரி சோசியல் மீடியாக்களை நல்ல கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பதிவு செய்யுங்க. இல்லைனா ஏதாவது சினிமா சாங்ஸ் வந்து ரீல்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஜாலியாக இருந்துட்டு போங்க. தேவையில்லாமல் தம்பி தீபக் பாண்டியனோட புகைப்படத்தை போட்டு தேவையற்ற கருத்துக்களை பதிவு செஞ்சு வீண் வழக்குகளில் நம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய சகோதரர்கள் வந்து சிக்க வேணா என்ற மீண்டும் ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மருதநாக்குடிகளான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகள் சுயசாதிப்பற்றையும் பிரசாதி நட்பையும் தொடர்ந்து சொல்லிட்டு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.